சட்டப்பேரவையில முதலமைச்சர் புகழ்ந்து பேசலாம்னு சொல்லி அமைச்சர்கள் சொல்றாரு. இந்த செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? குறிப்பா அந்த மாதிரி அதாவது புகழ்ந்து பேசினா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உடனே சபாநாயகருமே வந்து புகழ்ந்து சபாநாயகர் என்ன சொல்லியிருந்தார், இதுல ஏதாவது தேவையில்லாமல் இருந்தால் நீக்குவேன்னு சொல்லி எந்த பேருக்கும் சபாநாயகர் எதிர்ப்புலாம் தெரிவிக்கவில்லை. இல்ல எதிர்ப்புலாம் தெரிவிக்கல, தவறான தகவல். எதிர்ப்புலாம் தெரிவிக்கவில்லை. அவர் வந்து ஏதாவது அவர்களுக்கு ஆட்சேபிக்கும் கருத்துகள் இருந்தால் அதை நீக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாரு. அதுல எந்த ஆட்சேபிக்க வேண்டிய கருத்தும் இல்லையா. அவர்கள் வந்து கண்டிப்பாக தமிழக மக்கள் யாருக்கு முதல்வருக்கு எப்படி எந்த நம்பிக்கையில் வாக்களிச்சார்களோ அந்த நம்பிக்கையை அங்க சொல்றாங்க. அதுல இருந்து தப்பு இல்லையா. இன்னைக்கு தமிழக மக்களோட மொத்த நம்பிக்கையா இருக்கிற முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களை பற்றி அவர் ஏன் வாக்களிச்சாருன்னு சொல்றாரு, எந்த நம்பிக்கையில் வாக்களிச்சாருன்னு சொல்றாங்க. அதை சுட்டிக்காட்டல ஒன்றும் தவறு இல்லையா. இன்னைக்கு ஏழை எளிய ஒரு சென்னைக்கே வராத பலர் வந்து இன்னைக்கு அமைச்சராகி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த எப்படி வந்து எம்ஜிஆர் காலத்துல கடைக்கோடி இருக்கிற தமிழகத்தில் இருக்க ஒருத்தரை கொண்டு வந்து ஒரே நாள்ல எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி அனைவருக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்திருப்பாரு. எம்ஜிஆர் காலத்தில் நடந்திருக்கும். அதுக்கடுத்து இன்னைக்கு தான் நடந்திருக்கு. யாருக்கும் எந்த நேரத்திலும் தகுதியான நபருக்கு எல்லா பிரதிநிதித்துவம் கொடுத்து யார் வேண்டாலும் எந்த இடத்திலும் கொண்டு உட்கார வைக்கணும்னா அண்ணன் விஜயால முடியும். சோ அதை சொல்லுவதில் தப்பே கிடையாது. அதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. மிதிவண்டி, லேப்டாப் திட்டங்கள்லாம் ஏற்கனவே இருந்த திட்டங்கள், இதற்கு வெற்றி பேரை மட்டும் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நிறைய பொதுவான பெயர்களில் நம்ம வைக்க வேண்டிய மட்டும் தான் நம்மளுடைய நோக்கம். ஏன்னா பொதுவான பெயர்களில் வைக்க வேண்டியதுதான். நிறைய இடத்துல அவங்களுடைய சொந்த பெயர்கள் அவர்களுடைய பெயர்களில் வைக்க வேண்டியதெல்லாம் இது மக்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை வரும். பொதுவான பெயர்களில் வைக்க வேண்டும். அதுல ஒரு சில செயல்பாடுகளும் மாறி இருக்கும். அதெல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு பண்ணி தேர்தலுக்கு முன்பாக நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. பட்ஜெட் என்கிற பெயர்ல முதலமைச்சருக்கு அமைச்சர் வந்து ஜால்ரா அடிச்சிருக்காரு. காவிரி இருந்து தண்ணீரும் இந்த பட்ஜெட்ல வந்து திட்டங்கள் காவேரி விவகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. நம்ம உச்சநீதிமன்றத்தில் 2 மனு தாக்கல் செய்திருக்கோம். ஒன்னு வந்து மேகதாதுல அவங்க வந்து இப்ப தண்ணீர் விடவில்லை என்பதற்காகவும், அடுத்து மேகதாது விஷயத்துல இப்ப ஏற்கனவே கொடுத்த வழிகாட்டுதலை எதிர்த்து, அதாவது போன இது மத்திய நீர்வள துறை வந்து அவங்க சார்பாக காவிரி படுகையில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து அவங்க அங்க வர்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க வேலிடேட் பண்றதுக்கான ஒரு வழிகாட்டுதல் கொடுங்க. அந்த வழிகாட்டுதலையும் நம்ம எதிர்த்து 2 மனு தாக்கல் செய்துள்ளோம். நம்மளுடைய உரிமைகளை மீட்கிறதுக்காக நம்ம எல்லா வேலையும் செய்வோம். கண்டிப்பா அதுக்கான எந்த டிலே இல்லாம நம்ம வந்து நிதிநிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் இன்று வந்து எல்லாரும் வீட்டுல வந்து எல்லா லேடிஸும் அந்த நிதிநிலை அறிக்கையை நேரலை வந்து பார்த்தாங்க. ஆனா அவங்க பெரிதும் எதிர்பார்த்தா அந்த 2500 ரூபாய் உரிமை தொகையா இருக்கட்டும், அந்த 4000 ரூபாய் வேலை இல்லாத பட்டதாரிக்கு 6 சிலிண்டர், இந்த மாதிரி எந்த திட்டங்களும் வரவில்லையா சார்? இல்ல, பெரும்பாலான திட்டங்கள் நம்ம சொன்னது எல்லாமே நிறைவேற்றிட்டு வரோம். இன்னும் ஒரு சில திட்டங்கள் கண்டிப்பாக நிதி ஆதாரத்தை சரி செய்த பிறகு கண்டிப்பா முதல்வர் அறிவிப்பார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இவ்வளவு இருக்கிற கடன்கள் அதிகபட்ச கடன்கள் மத்தியில கண்டிப்பா எப்போ முடியுமோ உடனடியாக முதல்வர் செய்வார். ஏன்னா இதெல்லாம் ஒரு முக்கியமான பிரதானமாக முதல்வர் ஏற்றிருக்கிறார். கண்டிப்பா செயல்படுறோம். என்னென்ன கூறப்பட்டிருக்கோ எங்களுடைய இதுல தேர்தல் வாக்குறுதியில் அனைத்தும் நிறைவேற்றப்படும். அந்த காலகட்டத்தில் விரைவாக அனைத்து கட்சி கூட்டம் கண்டிப்பா கூட்டணும்னு சொல்லி எல்லா கட்சியுமே தொடர்ச்சியா வலியுறுத்துறாங்க. ஆனா தற்போது வரை தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் இப்ப எங்களோட இருக்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து எங்களோட ஆலோசிச்சுட்டு நாங்க அவங்களோட சேர்ந்து பேசி முடிவெடுக்கல இருக்கிறோம். அதே நேரத்தில் இப்ப திமுகவோ அதிமுகவோ ஒரு நிலையில் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய சொந்த நிலைப்பாட்டில் இருக்காங்க. சோ திமுக வந்து எந்த காலத்திலும் தமிழகத்துக்கு தண்ணி வந்துடக்கூடாது, எப்படியாவது வந்து முதல்வருக்கு அண்ணன் விஜய் அவருக்கு பேர் கிடைச்சு விடக்கூடாதுன்னு திமுக செயல்பட்டு இருக்கு. அவங்களோட அலைண்டா இன்னைக்கு வந்து அதிமுக வந்து அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதை சொல்ல முடியாத விஷயத்துல அதிமுக மூலம் சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் நம்ம வந்து கூப்பிட்டு அவங்களை வச்செல்லாம் பேசினால் எந்த முடிவும் எட்டப்படாது. சோ அதனால யாரெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமாக தமிழக மக்களோடு இருக்காங்களோ, எங்களோட கூட்டணி கட்சிகளோட இருக்காங்களோ அவங்களோட நாங்கள் பேசி ஆலோசிச்சு தான் முடிவுகள் எடுக்கப்பட்டு வருது. அதன் முடிவுகள் அடிப்படையில் தான் இப்ப வந்து ஏற்கனவே சட்டசபையில எல்லா கட்சியிலும் வச்சுதானே ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக திமுகவும் அதிமுகவும் திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம கூப்பிட்டுலாம் வந்து பேசிட்டு இருக்க முடியாது. அவர்களுக்கு அந்த எண்ணமும் கிடையாது. அவங்க தமிழக மக்களுடைய நலனில் அக்கறை இல்லாதவர்களை கூப்பிட்டு பேசி என்ன பிரயோஜனம்? நன்றி. இன்னைக்கு வெளியிடப்படும் சுமார் 1,60,000க்கும் மேற்பட்ட ரீஅசஸ்மெண்ட் வந்து முடிஞ்சிருக்கு. அதோடைய அதே அளவு தான் 0.7% தான் அந்த ரீஅசஸ்மெண்ட்ல மிஸ்மேட்ச் இருக்கு. இன்னைக்கு அது தகுந்த இப்பதான் அதை வெரிஃபை பண்ணி முடிச்சோம். சுமார் ஒரு 1,60,000க்கும் மேற்பட்ட ரீஅசஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதோடைய ரிசல்ட் வந்து இன்னைக்கு ஒரு 1 ஹவர்க்குள்ள வெளியிடுவாங்க. இல்ல, மிஸ்மேட்ச் வந்து நான் சொல்றது எப்படின்னா 1,60,000ல ஒரு 1,200 சம்திங் தான் வந்து மிஸ்மேட்ச். இது வந்து 0.07. அது
இதுல மேக்ஸிமம் எப்படின்னா டோர் லாக், இப்போ ஒரு வீட்டுக்கு போறாங்க டோர் லாக் ஆகுது, அவங்க ப்ரீவியஸ் இதை போறாங்க. மிஸ் மேட்ச்ங்கிறது நீங்க இவ்வளவு அதிகமான சொல்லலாம். மிஸ் மேட்ச்ங்கிறது அந்த ரீடிங் எக்ஸாக்ட் ரீடிங்க்கு இதுக்கும் மிஸ் மேட்ச். ஸோ இது எல்லா காலகட்டம் இப்போ டோர் லாக்னா அவங்க வந்து ப்ரீவியஸ் ரீடிங்கை போட்டு இந்த மாதிரி முடிக்கிறாங்க. ஸோ அந்த ரீடிங் தான் தவிர்த்து நீங்க இங்க சொல்லப்பட்ட மாதிரி பெரிய அளவில் அந்த மாதிரிலாம் பெரிய அளவில் எந்த தவறும் கிடையாது. நீங்க மிஸ் மேட்ச் இருக்கிறது 0.06 to 0.07% தான். அதோடைய இன்னைக்கு இது வரைக்கும் பண்ணப்பட்ட அந்த மொத்தமாக பண்ணப்பட்ட ரீஅசஸ்மெண்டோட டீடைல்ஸை 1,60,000 பிளஸ் இருக்கு. ஸோ அதை இன்னைக்கு வந்து வெளியிடுவாங்க. தேர்தல் நன்றி. வாக்குறுதி